Rahman had a difficult childhood. He lost his father when he was very young. But now he is an internationally famous genius. It is only because of his hard work and ambition to succeed. Yes, Bhuminika, ambition is a sure path to success. Audience presenting a meticulous and flowy dance with thundering music, and that will be a fitting tribute to this musical legend who's always silent and has made success his noise. Let's get ready to watch it. ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா, இசையை பிடிக்காதவங்க யார் இருப்பா? ஆனா இப்ப திடீர்னு எதுக்கு இசையை பத்தி பேசணும்? ஏன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இசை சம்பந்தப்பட்ட ஒருத்தரை பத்தி. இசை, அதுலயும் குறிப்பா இந்திய இசையை உலகம் பூரா எடுத்துட்டு போய் சேர்த்த ஒருத்தர், நம்ம எல்லாரையும் பெருமைப்பட வைத்த ஒருத்தர். தாலாட்டு, நட்பு, காதல், வலி, கொண்டாட்டம், சோகம், எழுச்சி, புரட்சின்னு ஒருத்தர் வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் உணர்ச்சிகரமான இசையை கொடுத்த ஒருத்தர். ஒரே மேடையில் 2 ஆஸ்கார் வாங்கின முதல் ஆசியன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் பெருமைப்படுத்துற விதமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கொடுக்க வராங்க. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் சென்னையில் 1966ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பிறந்தார். ஏஆர் ரஹ்மான் தன் இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தந்தையின் இசைக்கருவிகளை வாடகைக்கு விட்டு அதன் வருவாயில் இசை கற்க ஆரம்பித்தார். இவர் தன்னுடைய 11 வயதில் இளையராஜா இசைக்குழுவில் கீபோர்டு வாசிப்பதற்காக சேர்ந்தார். பின்னர் எம்எஸ் விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு மற்றும் குன்னக்குடி வைத்தியநாதன் போன்ற இசை கலைஞர்களிடம் பணியாற்றினார். இசைத்துறையில் ஏற்பட்ட ஆவலினால் டிரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரிகள் கிளாசிக்கல் இசைத்துறையில் இசை பயின்று பட்டமும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா திரைப்படம் மூலம் இசைத்துறையில் அறிமுகமானார். அவர் இசையில் மயங்காதார் எவரும் இல்லை. இதனால் உலகம் முழுக்க தனக்கென்று ரசிகர்களை கொண்டுள்ளார். இவருடைய இசைக்கு இன்றைக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மயங்கி கிடைக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிக தேசிய விருதை பெற்ற ஒரே இசையமைப்பாளர் இந்த இசை புயல் மட்டுமே. உலக தரத்தில் ஒரு இந்திய இசையமைப்பாளர் என்றால் அது மிகையாகாது.
And the Oscar goes to A.R. Rahman for Slumdog Millionaire. I want to say something in Tamil which I normally say after every award, which is Ella Program Meravanake. God is great. Thank you.